பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. எனக்கு இப்போ டென்ஷன் தலைக்கு ஏறுது. எல்லாம் அவ வயித்துல வளருதே அவளோட புள்ள, அதனாலதான். அத வச்சுதான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அவ. அது ஒண்ணு மட்டும் எப்படியாவது இல்லாம போனா நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? வயித்துல வளர குழந்தை இல்லாம பொண்ணு நினைக்கிறியே? நீ எல்லாம் சாகுற வரைக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெளியே போ. என் கண்ணு முன்னாடி கொஞ்ச நேரம் கூட நிக்காத. இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போ. வாசல் தேடி இன்று காவல் மீற. யாரு? அறிவு, நீ தானே? கண்டுபிடிச்சிட்ட. இது வேண்பா. எப்படி கண்ணம்மா கண்டுபிடிச்ச? அது நீங்க ஒரு பெர்ஃப்யூம் போட்டிருக்கீங்கல்ல, அது போன தடவை பார்க்கும்போது அந்த வாசம் வந்துச்சு. நீ எங்கேயோ டிடெக்டிவ் வேலைக்கு போக வேண்டிய ஆளு இப்படி வெட்டியா உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்கே கண்ணம்மா. சரி, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கே. ஹெட்போன்ஸ்ல பாட்டெல்லாம் கேட்டு பலமா. ஆமா, என்ன பாட்டு கண்ணம்மா? மாலையில் யாரோ மனதோடு பேச. லவ்லி சாங் கண்ணம்மா. ஸ்வர்ணலதா வாய்ஸ்ல சான்ஸே இல்ல. இன்னைக்கு நீ ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கன்னு உன் முகத்திலே தெரியுது. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியுமே. எங்க சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு இல்ல, 2 காரணம் இருக்கு. கரெக்டா? ஒண்ணு, உன் வயித்துல குழந்தை வளருது. கங்க்ராட்ஸ். Thank you. 2, உன் பேர்ல ஒரு ஹாஸ்பிடல் கட்ட போற பாரதி. கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி என் அத்தை என்ன ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஓ, குட் குட், வெரி குட். ஆனா பாரதி சந்தோஷமா இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ மீன் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒன்னும் புரியல வெண்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா கண்ணம்மா, இன்னைக்கு என்ன டேட்னு உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு வருஷமும் இந்த டேட்ல பாரதி அவனோட மனசு ரொம்ப சோகமா இருக்கும். இன்னைக்கு முழுக்கவே மூட் அவுட்லயே இருப்பான் அவன். புரியல வெண்பா. என்ன கண்ணம்மா நீ, உனக்கு நான் இப்ப எப்படி சொல்றது? உனக்கு ஹேமா பத்தி எப்படி தெரியாம இருக்கும்? என்கிட்ட விளையாடுறது கண்ணம்மா, உனக்கு தெரியும் தானே? யாரு? ஐயோ வெண்பா, எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. யாரு ஹேமா? பாரதி மாமா எதுக்கு இன்னைக்கு சோகமா இருக்கணும்? நிஜமா எனக்கு ஒண்ணும் புரியல. நிஜமாவே உனக்கு தெரியாதா? நான் தான் உளறிட்டேனா? சரி விடு கண்ணம்மா, நான் சொன்னதெல்லாம் மறந்துரு. ஓகே, நம்ம வேற விளையாட பேசலாம். என்ன விஷயம் தெளிவா சொல்லுங்க. இல்ல கண்ணம்மா, பாரதி உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பான்னு நம்பி நான் பேசிட்டேன். அவன் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பான்னு நீ சொல்லுதான் எனக்கே தெரியும். நான் ஏதாச்சும் சொல்லி எதுக்கு உங்க 2 பேருக்குள்ள வீண் பிரச்சனை? அந்த பேச்சை விடு, நம்ம வேற ஏதாவது பேசுவோமா? நீ பாட்டு தானே கேட்டுடுத, இத கேளு, நான் படிக்கிறேன். மாலையில் யாரோ. வெண்பா, எதா இருந்தாலும் நீங்க இப்ப எனக்கு சொல்லுங்க. பாரதி மாமா சோகமா இருப்பாருன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் தெரியலனா எனக்கு மண்டையை வெடிச்சிரும். சரி, நீ ரொம்ப வற்புறுத்தி கேக்குறதால மட்டும் நான் சொல்றேன்.
பாரதியும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். அது உனக்கு நல்லா தெரியும்ல. ம், ஆ, எங்க கூட ஹேமான்னு ஒருத்தி படிச்சா. எங்க எல்லாருக்கும் அவ ஃப்ரெண்டு தான். ஆ, பாரதிக்கும் அவ ஃப்ரெண்டுன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா 2 பேரும் யூனோ சின்சியரா ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன உண்மை லேட்டா தான் தெரியும் கண்ணம்மா. அவளும் நல்ல பொண்ணுதான். செம்ம அழகா இருப்ப தெரியுமா? ஜோடி பொருத்தம் கூட அப்படி இருக்கும். காலேஜ் முடிச்சதும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசி வச்சிருந்தாங்க. ஃபைனலி ஹவுஸ் சர்ஜன்லாம் முடிய போற நேரத்துல தான் அந்த ட்ராஜடியே நடந்தது. பாரதியும் ஹேமாவும் எங்கேயோ கார்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு டமால்னு ஒரு லாரி மோதிருச்சு. 2 பேருக்குமே ஹெவியான அடி கண்ணமா. ஐயோ! ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல ஹேமா இருக்கால, பாவம் செத்துட்டா. நம்ம பாரதி எப்படியோ பொழைச்சிட்டான். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பாரதியும் ஹேமாவும் லவ் பண்ண விஷயம் காலேஜுக்கு ஏன் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு கண்ணம்மா. உனக்கு போய் தெரியலையே. என்ன பண்றது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. அந்த ஆக்சிடென்ட் நடந்த நாள் தான் இந்த நாள். அதாவது ஹேமாவோட நினைவு நாள். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வந்தா போதும், பாரதி இருக்கால, ஹேமா ஞாபகமாவே சுத்திட்டு இருப்பாங்க கண்ணம்மா. ரொம்ப சோகமா. கண்ணம்மா, என்ன கண்ணம்மா உரைச்சு போய் நிக்கிறா? இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆ, அந்த ஹேமா எப்படி இருப்பாங்க? அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நானே ஏன்டா உன்கிட்ட சொன்னோங்கிற வருத்தத்துல இருக்கேன் கண்ணம்மா. நீ வேற பாரதி கிட்ட இதெல்லாம் கேட்டு வச்சிடாத கண்ணம்மா. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்னதான் சொல்லுவான். ஏன் சொன்ன, எதுக்கு சொன்ன, நீ என்கிட்ட வந்து சண்டை போடுவான் கண்ணம்மா. இல்ல வெண்பா, நான் அதை பாத்துக்கிறேன். உங்ககிட்ட போட்டோ ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலா ஹேமாவோட வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க. வீட்ல இருக்கிற அவ போட்டோ மேல தண்ணி கொட்டிருச்சுன்னு வேற போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. கையோட போட்டோ எடுத்துட்டு நான் ஹேமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். போற வழியில அப்படியே பாரதியை பார்த்துட்டு போலாமேன்னு பார்க்க வந்தேன். நான் அந்த போட்டோ கொஞ்சம் பார்க்கலாமா? கண்டிப்பா நீ பார்த்தாகணுமா? பாரு பாரு கண்ணம்மா. செம்ம அழகா இருக்கால. இவ்ளோ அழகா இருக்காங்க. பாவம். என்ன பண்றது, எல்லாம் அவ தலைவிதி. நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த போட்டோ என்கிட்ட இருக்கட்டுமா? உனக்கு எதுக்கு இந்த போட்டோ கண்ணம்மா? ப்ளீஸ் என்கிட்ட இருக்கட்டுமே, ஒரு நினைவா. சரி வச்சுக்கோ. ஆனா உனக்கு எதுக்கு இதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் வெண்பா, எனக்கு வேணும். சரி வச்சுக்கோ.
இன்னைக்கு பாரதி கொஞ்சம் சோகமா இருந்தானா அவன்கிட்ட பார்த்து நடந்துக்கோ, சரியா? சரி, நான் வரேன். பாய். மாலையில் யாரோ மனதோடு பேச. ஏண்டி பாக்கியா, என்னம்மா? அஞ்சலி கூட போன்ல பேசிட்டு இருக்கும்போது பலார்னு அரைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுதே, என்னடி அது? அதே நீயே சொல்றியே அரைஞ்ச மாதிரின்னு. ஆனா யார் யார் அடிச்சான்னு தெரியலையே. பேசாம அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா அதுவும் பயமா இருக்கு. அப்படின்னா அகிலன் தான் அஞ்சலி அரைஞ்சிருப்பான்னு சொல்றியா? பின்ன வேற என்ன? ஆனா வாங்கின அடியில இருந்து அஞ்சலி இன்னும் மீண்டு வரலன்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் ஒரு போனையும் காணுமே. டேய் நில்றி. என்னம்மா இவன் நேர்ல வந்து நிக்கிறா? உன்னை பத்தி தான் அஞ்சலி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. எங்க உன் புருஷன் வரலையா? ம். இனிமே அவனும் இங்க வரமாட்டான், நானும் அங்க போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சிடுமூஞ்சு கூடலாம் என்னால வாழ முடியாது. ஏய் என்னடி பேசுற? நீ வாழவே மாட்டேன்னா அத்துக்கிட்டு வர அளவுக்கு அங்க என்னடி நடந்து போச்சு? பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டு இனிமே உன் கூட வாழ முடியாது, போடி வெளியேன்னு அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஐயா என் கூட சேர்ந்து வாழுங்க ஐயான்னு அவன் கால்ல விழுந்து கெஞ்சணுமா? நிஜமாவே உன் புருஷன் வீட்டை விட்டு துரத்தி விட்டானா? இது வரைக்கும் எத்தனையோ சண்டை நடந்திருக்கு, அப்பெல்லாம் அவன் இப்படி நடந்துகிட்டதே இல்லையே. போன் பண்ணி தரேன், பேசுறியா? வேண்டாம் அஞ்சலி, அங்க அவன் உன்னை அடிச்ச அடி இங்க எனக்கு செவில்ல விழுந்த மாதிரி வில்லுன்னு கேட்டுச்சு. அவன் கூட எல்லாம் மனுஷன் இருப்பானா? ஏமா நீ சும்மா இருமா. அவதே கிளம்பி வந்திருக்கானா, நீ ஏத்தி விட்டுக்கிட்டே போற. நம்ம அனுபவிக்கிறதே ஓசி சொத்து. அஞ்சலிக்காக அந்த சௌந்தர்யா பண்ணி கொடுத்தது இந்த வீடு வாசல் எல்லாமே. இவ பாட்டுக்க நான் வாழ மாட்டேன்னு வந்துட்டா, நாளைக்கு அஞ்சலியே இல்ல, இந்த வீடு மட்டும் உங்களுக்கு எதுக்குன்னு நம்மள விரட்டி விட்டுறா அந்த அம்மா. அப்புறம் நம்ம எங்க போய் நிக்கிறது? இப்படி வசதியா வாழ்ந்துட்டு மறுபடி ஒண்டி கொடுத்திருந்துல போய் இருக்க முடியுமா? ஆமா பாக்கியா, இத நான் மறந்தே போயிட்டேன். வாஞ்சலி, நீயும் உன் புருஷனும் சினிமாக்கு போயிட்டு வர வழியில உங்க வீட்டுல 4 நாள் சந்தோஷமா இருன்னு உன்னை வாசல்ல இறக்கி விட்டா போறாரு. அடாடா என்ன பெருந்தன்மை. ஏண்டி அவரே உள்ள கூட்டு வந்திருக்கலாம்ல, நான் ஒரு காபி தனியா போட்டு கொடுத்துருப்பேன்ல. அடடா, நாம கூட ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டோமே மாமா. அஞ்சலியா அகிலன் மாப்பிள்ள வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காராம், அதுவும் சினிமாவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்களாம். ஓ அப்படியா மாப்பிள்ள? அப்ப ஓங்கி ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னது யாரையா இருக்கும்? ஓ அது வேற யாரையாவது இருக்குமோ? அப்படிதான் மாமா இருக்கும். ஓஹோ. ஏன்னா எங்க அக்கா பொய் சொல்லாது, நாங்கெல்லாம் ரொம்ப டீசென்டான ஃபேமிலி. ஆ. அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்படவே பட மாட்டோம். பெத்த பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னாலும்
சொத்து பறி போயிடுனாலும் பயப்பட மாட்டீங்க. அதான் மாப்ள. எக்ஸாக்ட்லி மாமா. ஓஹோ, அப்படிதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். அஞ்சலிய அகிலா அடிக்கல, அப்ப அடிச்சது யாரு? அடி வாங்குனது யாரு? மாப்ள, இந்த ஆராய்ச்சிய நாம அங்கிட்டு போய் பேசுவோமா? ஆமா மாமா. அக்கா இருக்கிற கடுப்புல அடிச்சாலும் அடிச்சிரும். வந்துரு மாமா. இவங்க 2 பேரும் எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு பார்த்துட்டு இங்க வந்து நக்கலை பாத்தியா? ஏண்டி நீ ஏண்டி வாயை மூடிட்டு நிக்கிற? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு என் புருஷன் வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு இப்ப என்னதாம்மா பிரச்சனை? நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஆமாண்ணா சொல்லிடு, நான் வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன். ஏய் நில்லடி, எதுக்கு எடுத்தாலும் கோவம். முதல்ல உள்ள போ. போடி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் போ. அம்மா சொல்றால, உள்ள போமா. போமா. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? ஒரு 2 நாளைக்கு விட்டு பிடிப்போண்டி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். கட் பண்றியா? இரு. சாரி பாரதி, உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றனோன்னு எனக்கு தோணுது. ஹேய், இப்போ உனக்கு என்னடி வேணும்? நீதான் வேணும். ஏன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம்? மானம், சூடு, சொரண எதுவுமே இல்லையான்னு கேக்குற, கரெக்டா? எல்லாம் இருக்கு பாரதி. அதை விட அதிகமா உன் மேல, உன் லைஃப் மேல எனக்கு அக்கறை இருக்கு. அதுதான் நீ துரத்தி துரத்தி அடிச்சாலும் உன் பின்னாடி வந்து வந்து நிக்கிற. இப்ப எதுக்கு போன் பண்ணனு கேக்கலையே? சரி நானே சொல்றேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு தெரியுமா? உன் வீட்ல. யார பார்த்து பேசினேன்னு தெரியுமா? கண்ணம்மாவ. என்ன பேசினேன்னு தெரியுமா? ஹே பெண்பா, தயவு செஞ்சு விளையாடாத. ஹே ஹே, விளையாட்டெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பாரதி. உன் கண்ணம்மா கிட்ட என்ன பேசிருப்பேன்னு கெஸ் பண்ணி பாப்போம். சாவடிக்காத வெண்பா. சரி, நோ மோர் டென்ஷன். நானே சொல்லிடவா? கண்ணம்மாவ பார்த்தேன். இன்னைக்கு என்ன நாள்னு அவகிட்ட சொன்னேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல வெண்பா. புரியலையா? இன்னைக்கு என்ன நாள் பாரதி? நீயும் மறந்துட்டியா? இன்னைக்கு ஹேமாவோட டெத் டே. இத மறந்துட்ட பாத்தியா நீ? இத கண்ணம்மா கிட்ட சொன்னியா? ஆமா. அப்பதானே அவ ஹேமா யாருன்னு கேப்பா. அப்போதானே ஹேமாவை பத்தி கண்ணம்மா கிட்ட சொல்ல முடியும். வெண்பா, விளையாடாத வெண்பா. நிஜமாதான் சொல்றேன் பாரதி. உன்னை பத்தி எல்லா உண்மையும் கண்ணம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஹேமால ஆரம்பிச்சு எல்லாத்தையும். இனிமே உனக்கும் கண்ணம்மாவுக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்ல. கண்ணம்மா கிட்ட என்னடி சொல்லி வச்ச? அவளை ஏன் இதுக்குள்ளலாம் இழுக்கிற? அது என்னோட சாய்ஸ் இல்லப்பா. நீ நான் சொல்றதுக்கு ஒத்து வர மாட்டற. அப்ப நான் என்னதான் பண்றது சொல்லு? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நியாயம் கிடைக்கலனா ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு போறது இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோ.
என்னடா உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பு கிளம்பு. போய் கண்ணம்மாவை என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல, அதானே? என்ன வேலையை விட்டு துரத்துன, பப்ளிக்ல வச்சு அடிச்ச. இப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உன் பொண்டாட்டிக்கும் தெரியும். அவ 4 கேள்வி கேப்பா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு பாப்போம். கட் பண்ணிட்டியா?